மீண்டும் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். अति शीघ्र आने वाले हमारे परमेश्वर के द्वारा एक बार फिर बधाई देके स्वागत करता हूं. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. परमेश्वर आपके संग रहे. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे. கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினதான வார்த்தை. पिछले हफ्ते परमेश्वर से बात किया हुआ वचन. மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள். मनुष्य के द्वारा जो ठुकराए गए, ढकेल दिए गए. தேவன் அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு நன்மை செய்த காரியங்களை நாம் போன வாரத்தில் பார்த்தோம். परमेश्वर उन्हें अंगीकार कर कर उनके लिए कार्य किए कर कर हमने देखा. இன்றிலிருந்து கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து ஒரு செய்தியை கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. आज के दिन से परमेश्वर की इच्छा हो तो लगातार एक ही शीर्षक, एक ही विषय में परमेश्वर प्रचार करेंगे. கடந்த 2-3 வாரத்துக்கு முன்பதாய் நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது और पिछले 2-3 हफ्ते पहले जब मैं पवित्र शास्त्र को पढ़ रहा था, ஆண்டவர் என்னோடு பேசினார். परमेश्वर मुझसे बात किए. இந்த செய்தி முடிந்த உடனே இந்த பகுதியிலிருந்து நீ பிரசங்கம் பண்ணணும் அப்படினார். ये संदेश, ये प्रचार, ये संदेश खत्म होते ही तुझे इस हिस्से से बात करना है करके. எண்ணாகமத்தின் புத்தகம் गिनती का पुस्तक 22, 23, 24 அதிகாரங்கள், 22, 23 और 24वां अध्याय. இந்த 3 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான ஸ்தோத்திரம் अनेक காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசப் போகிறார். इस 3 अध्याय में लिखे गए अनेक कार्यों के द्वारा परमेश्वर हमसे बात करेंगे. இந்த அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்கிறேன். इस अध्याय में क्या लिखा गया है इसे मैं आपको जो है छोटा करके बताता हूँ. இஸ்ரவேல் ஜனங்கள், इस्राएली लोग, இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொன்னால் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். इस्राएली लोग मतलब परमेश्वर के द्वारा बुलाए गए परमेश्वर के बच्चे लोग. எகிப்து தேசத்தில் 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். मिस्र देश में 430 साल गुलामी में गए. ஆண்டவர் அவர்களை சந்தித்தார். परमेश्वर उनसे मुलाकात किए. அவர்களை கானான் தேசத்துக்கு, சொந்த தேசத்துக்கு போகும்படி அங்கிருந்து புறப்பட பண்ணுகிறார். वहां पर से उन्हें कनान देश में ले जाने के लिए, उनके खुद के देश में ले जाने के लिए वहां से निकलवाए. வருகிற வழியில் अनेक அற்புதங்கள் நடக்கிறது. आने वाले रास्ते में अनेक अद्भुत होते. ஆமென் ஸ்தோத்திரம். இப்போது கானான் தேசத்தின் எல்கைக்கு போகிறதுக்கு முன்பதாக अभी कनान देश की सीमा में जाने से पहले மோவாபியர்கள் என்கிறதான ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். मोआबी नाम के एक झुंड लोग हैं. அவர்கள் அருகில் ஏதோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். उन्हीं के बगल में एदोम वासी करके झुंड के लोग हैं. இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்க்கிறார்கள். ये लोग इस्राएली लोगों का विरोध करते हैं. இந்த சம்பவத்தை தான் இந்த 3 வேத பகுதி 3 அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. यही घटना को जो है इस तीनों अध्याय में लिखा गया है. அவர்கள் எப்படி எதிர்த்தார்கள், वे कैसे इनका विरोध किए, அவர்களோடு தேவன் எப்படி இருந்தார், और उनके साथ परमेश्वर किस प्रकार थे, அவர்களுக்கு தேவன் செய்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. उनके लिए परमेश्वर ने क्या कार्य किए वैसा इस जगह पर लिखा हुआ है. இந்த இடத்தில் 3 நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. इस जगह पर 3 व्यक्तियों के बारे में बताया गया है. ஒன்று பிலேயாம் என்று சொல்லக்கூடிய மனுஷன். एक बिलाम नामक मनुष्य. பிலேயாம் என்று சொல்லக்கூடியவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தவன். बिलाम करके जो परमेश्वर का भविष्य दक्ता था. 2 பாலாக் என்று சொல்லக்கூடிய மனுஷன். दूसरा बालाक कर एक मनुष्य. இவன் மோவாப் தேசத்தின் ராஜாவாக இருக்கிறான். ये मोआब देश का राजा था. 3 இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तीसरा इस्राएली लोग करके कहा गया है. இந்த 3 அதிகாரங்களிலேயும் இந்த 3 நபர்களையும் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ये तीनों अध्याय में इन तीनों व्यक्तियों के संबंधित ही कार्य लिखे गए हैं. இன்றைக்கு आज முதல் அதிகாரத்தின் 5 வசனங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசப் போகிறார். पहले अध्याय के 5 वचन के द्वारा हमसे बात करेंगे. இந்த 5 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன? ये 5 वचनों में लिखा गया कार्य क्या है? நம்மை தேவனை விட்டு பிரிப்பதற்காக, हमें परमेश्वर से अलग करने के लिए, நம்மை வேதனைப்படுத்துவதற்காக, हमें वेदना पहुंचाने के लिए சாத்தான் பயன்படுத்தும் மனிதர்கள் யார்? शैतान उपयोग करने वाला मनुष्य कौन? மறுபடியும் சொல்கிறேன், फिर से कहता हूं, நம்மை தேவனை விட்டு பிரிப்பதற்காக, हमें परमेश्वर से अलग करने के लिए, நம்மை வேதனைப்படுத்துவதற்காக, हमें वेदना पहुंचाने के लिए சாத்தான் பயன்படுத்தும் மனிதர்கள் யார் என்பதை குறித்து இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. शैतान इस्तेमाल करने
करने वाला मनुष्य कौन है कर इस अध्याय में लिखा गया है। அந்த அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்களை நான் முதலாவது தமிழில் படிக்கிறேன், இரண்டாவது நம்ம हिंदीல படிக்கலாம். उस अध्याय को पहले 1 से लेकर 5 वचन पहले पास्टर जी तमिल में पढ़ेंगे, उसके बाद हम हिंदी में पढ़ेंगे। பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியில் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்தில் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாக இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தின் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். हम पढ़ेंगे 22वां अध्याय का पहले वचन से। तब इस्राएलियों ने कुछ करके एरिगो के पास योर्दान नदी के इस पार मोआब के अराबा में डेरे खड़े किए। सिपोर के पुत्र बालाक ने देखा कि इस्राएल ने एमोरियों से क्या क्या किया है, इसलिए मोआब यह जानकर कि इस्राएली बहुत है उन लोगों से अत्यंत डर गया, यहाँ तक कि मोआब इस्राएलियों के कारण अत्यंत व्याकुल हुआ। तब मोआबियों ने मिदानी पुरनियों से कहा, अब वह दल हमारे चारों ओर के सब लोगों को ऐसा चट कर जाएगा जिस तरह बैल खेत की हरी घास को चट कर जाता है। उस समय सिपोर के पुत्र बालाक मोआब का राजा था। वह और इसने पातोर नगर को, जो महानद के तट पर बोर के पुत्र बिलाम के जाति भाइयों की भूमि थी, वहां बिलाम के पास दूत भेजे कि वे यह कहकर उसे बुला लाए, सुन, एक दल मिस्र से निकल आया है और भूमि उनसे ढक गई है और अब वे मेरे सामने ही आकर बस गया है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னைக்குள்ள செய்தியை கொஞ்சம் கவனமா கேட்டா தான் புரியும். आज के संदेश को आप ध्यान से सुनोगे तभी समझेगा। அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் तो इस्राएली लोग எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். मिस्र देश से निकल कर आ रहे हैं। கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். परमेश्वर उनके साथ थे। அவர்களை எந்த ஜாதிகள் எதிர்த்தார்களோ அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். उनसे जो भी जातियां विरोध की वे सब नाश हुए। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரம் முதல் मिस्र देश से निकले हुए समय से இஸ்ரவேலை எதிர்த்த ஒரு ஜனக்கூட்டமும் பூமியில் இல்லாதபடி எல்லாமே அழிக்கப்பட்டது. इस्राएल से विरोध किया हुआ कोई भी जाति जो है खड़ा नहीं रहा, सब नाश हुए। कारण இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் கூட இருந்தார். इस्राएली लोगों के साथ परमेश्वर साथ थे। தேவன் ஒரு தேவ பிள்ளையோடு கூட இருந்தால் உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக. परमेश्वर एक परमेश्वर के बच्चे के साथ है तो तेरे विरुद्ध उठने वाला कोई भी हथियार सफल नहीं होगा। வேதத்தை வாசித்து பாருங்கள். वचन को पढ़कर देखिए। இஸ்ரவேலை காட்டிலும் அதிகம் ஜனம் பெருத்த ஜாதிகள், इस्राएलियों से भी अधिक जनसंख्या के लोग, ஆமென் ஸ்தோத்திரம், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். इस्राएली लोग के विरुद्ध उठे। ஆனால் ஒருவனும் இஸ்ரவேலுக்கு முன்பதாய் நிற்க முடியவில்லை. लेकिन एक भी इस्राएलियों के सामने रुक नहीं सका। कारण கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் கூட இருந்து கொண்டே இருந்தார். कारण परमेश्वर इस्राएलियों के साथ अग्नि का स्तंभ, मेघ का स्तंभ बनकर साथ में थे। இன்னைக்கு எதிரியை பார்த்து நீ பயப்படுறியா? आज तू शत्रु को देख के डर रहा है क्या? கர்த்தர் உன்னோடு கூட இல்லை என்கிற நம்பிக்கை, परमेश्वर तेरे साथ नहीं है करके भरोसा। கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் परमेश्वर तेरे साथ है तो எந்த எதிரியும் உனக்கு முன்பதாக நிற்பது இல்லை. कोई भी शत्रु तेरे सामने खड़ा नहीं रह सकता। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। இப்ப இவங்க புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். अब ये लोग निकल कर आ रहे हैं। மோவாப் என்கிறதான தேசத்தின் எல்கைக்குள் வருகிறார்கள். मोआब नाम की देश की सीमा के अंदर आ रहे। மோவாப் தேசத்தில் பாலாக் என்று
சொல்லக்கூடியவன் ராஜாவா இருக்கிறார். इस मोआब देश में बालाक नाम का एक राजा है. இந்த ஜனத்தை பார்த்து, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து பாலாக்குக்கு பயம் உண்டாயிற்று. इन लोगों को देखकर, इस्राएली लोगों को देखकर बालाक को डर आ गया. காரணம் என்னவென்று சொன்னால், कारण क्या था? ஏவன் ஸ்தோத்திரம், இந்த மோவாபியரை காட்டிலும் எமோரியர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனம் கூட்டம் இருந்தது. इन मोआबियों से भी बढ़कर एमोरी लोग कर एक लोग की एक झुंड थी. அவர்கள் மோவாபியரை காட்டிலும் பலசாலிகள். वे लोग मोआबियों से भी बलवान थे. Praise the Lord. Praise the Lord. ஆனா लेकिन இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएली लोग அந்த மோவாபியரோடு யுத்தம் செய்து ஜெயம் பெற்றுவிட்டு, எமோரியரோடு யுத்தம் செய்துவிட்டு ஏமன் ஜெயம் பெற்றுவிட்டு இப்ப மோவாபுக்குள் வருகிறார்கள். अब इस्राएली लोग उस एमोरी लोगों से युद्ध कर जीत कर अब मोआबी देश में आते. உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். आप समझे वैसा कहता हूं. இது மோவாபின் தேசம். ये मोआब का देश है. ஆனால் लेकिन இதற்குள் வருவது, இஸ்ரவேல் ஜனங்கள் வருவதற்கு முன்பு इसके अंदर इस्राएली लोग आने से पहले இங்க எமோரியர்கள் இருந்தார்கள். यहाँ पर एमोरी लोग थे. இந்த எமோரியர்கள் ये एमोरी लोग இந்த மோவாபியரை விடவும் பலசாலிகள். इस मोआबी लोग से भी बड़े बलवान थे. Praise the Lord. Praise the Lord. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் लेकिन इस्राएली लोग இந்த எமோரியரை சாதாரணமா யுத்தம் பண்ணி ஜெயித்து விட்டார்கள். इस एमोरी लोग से साधारण रूप से युद्ध करके जीत गए. இந்த செய்தி மோவாபியருக்கு தெரியும். ये संदेश जो के मोआबी को पता है. அதனால தான் इसी वजह से நம்மை விட பலசாலிகளை அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அழித்தவர்கள். हमसे भी बलवान लोगों को इस्राएलियों ने हरा दिया. இப்ப நம்ம தேசத்துக்குள்ளால வந்திருக்காங்க. अभी हमारे देश की सीमा के अंदर आए गए. நம்மை அழிச்சிருவாங்கன்றதான பயம், हमें भी नाश कर देंगे करके डर. இவன் என்ன செய்கிறான்? ये क्या करता है? மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்ன செய்கிறான்? मोआबी देश का राजा बालाक क्या करता है? பக்கத்து தேசத்தின் ஜனங்களையும் சேர்த்துக் கொள்கிறான். उसके बगल के देश के लोगों को भी साथ में ले लेता है. அவர்கள் யார்? மீதியானியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वे लोग कौन है? मीदियानी लोग करके कहा गया है. இப்ப மோவாபியரும் अब मोआबी और மீதியானியரும் मीदियानी சேர்ந்து இஸ்ரவேலை எதிர்க்க வருகிறது. दोनों मिलकर इस्राएलियों का विरोध करने आए. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. மோவாபியர் யார்? मोआबी कौन? மீதியானியர்கள் யார்? ये मीदियानी लोग कौन? இஸ்ரவேலர்கள் யார் என்பதை முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். इस्राएली कौन है कर पहले आपको बता देता हूँ. மோவாபியர் என்கிறவர்கள் லோத்தின் சந்ததி. मोआबी जो है वो लूत के संतान है. யாருக்கு சந்ததி? किसके संतान है? நான் உங்களுக்கு சொல்றது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கொஞ்சம் கவனமா கேட்டாதான் இன்னைக்குள்ள செய்தி புரியும். मैंने आपसे शुरुआत में कहा था थोड़ा ध्यान से सुनोगे तो ही आज का संदेश आपको समझेगा. மோவாபியர்கள் யார்? मोआबी लोग कौन? லோத்தின் சந்ததி. யாருக்கு சந்ததி? लूत के वंशज है. லோத்தின் சந்ததி. लूत के संतान சத்தமா है. சொல்லுங்களா? बोले ना जोर से. லோத்தின் சந்ததி. लूत के संतान. இஸ்ரவேலர்கள் யார்? इस्राएली कौन? ஆபிரகாமின் சந்ததி. अब्राहम के वंश. சொல்லுங்க, ஆபிரகாமின் சந்ததி. अब्राहम के संतान वंश. இப்ப லோத் யார்? अब लूत कौन है? ஆபிரகாமுடைய அண்ணன் மகன், अब्राहम का बड़े भाई का बेटा. பங்காளி. யாரு? விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया आपको? லோத்தும் ஆபிரகாமும் लूत और अब्राहम பங்காளிகள். Praise the Lord. प्रेज द लॉर्ड. சொல்லுப்பா எதையாவது ஒண்ணு. Praise the Lord. சொந்தக்காரன்னு சொல்லு. आप बड़े भाई का बेटा. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. அப்ப மோவாபியரும் तब मोआबी இஸ்ரவேலர்களும் इस्राएली பங்காளிகள், சொந்தக்காரங்க. दोनों रिश्तेदार है. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. இப்ப மீதியானியர்கள் யார்? अब ये मीदियानी लोग कौन है? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். ஆபிரகாமுக்கு அவன் ஸ்தோத்திரம், இந்த சாராள் இல்லாமல் வேறே மனைவிகள் இருந்தார்கள். अब्राहम को सारा के अलावा और भी पत्नियां थी. அதனால நம்ம வேற ஒண்ணும் கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. इसलिए हम भी एक और शादी कर लेंगे करके मत सोचिए. அது பழைய ஏற்பாடு. वो पुराना नियम. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த மோவாபியர்கள், மீதியானியர்கள் ये मीदियानी लोग ஆபிரகாமுடைய குமாரன் தான். अब्राहम का बेटा ही है. ஆபிரகாமுடைய अब्राहम का குமாரன் தான். पुत्र ही है. ஆனால் மர்மனையாட்டியின் குமாரன், लेकिन उसके रखेलियों के द्वारा आया बेटा है. கேத்தூராளின் குமாரன். केतुरा का बेटा है. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. அப்ப மர்மனையாட்டி
என்னுடைய குமாரன் तो उसके रखेलियों का बेटा இஸ்ரவேல் ஈசாக்கின் சந்ததியா வருகிறது. इस्राएल इसाक के वंशाज से आ रहा है. கவனிச்சுக்குங்க. ध्यान दीजिए. அப்ப மீதியானியர்கள், तो மீதிयानी, மோவாபியர்கள், मोआबी, இவங்க ரெண்டு கூட்டத்தாரும் ये दोनों झुंड இஸ்ரவேல் ஜனங்களுடைய பங்காளிதான். इस्राएल लोग के रिश्तेदार है ये. Praise the Lord. Praise the Lord. இஸ்ரவேலுடைய इस्राएली लोग के சொந்தக்காரன் தான். रिश्ते में ही आते. Praise the Lord. Praise the Lord. இதை விட இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன். इससे एक और बढ़कर कहता हूँ, லோத்துவும் ஆபிரகாமும் लूत और अब्राहम பங்காளியா இருந்தாலும் चाचा भतीजे थे फिर भी, ஆமா சித்தப்பாவும் மாவனும் தான். चाचा भतीजे थे तो भी. Praise the Lord. Praise the Lord. ரொம்ப சிநேகிதர்களா இருந்தவர்கள். बहुत ही करीबी दोस्त जैसे थे. இப்ப பிரச்சனை யாருக்குள்ளால வருது? अब किसके बीच में परेशानी आई? லோத்துவின் சந்ததிக்கும் लूत के वंशाज से ஆபிரகாமின் சந்ததிக்கும் சண்டை. और अब्राहम के वंशाज से झगड़ा. Praise the Lord. Praise the Lord. லோத்துவின் சந்ததியும் लूत का वंश ஆபிரகாமின் குமாரன் கேத்தூராளின் பிள்ளைகளும் இணைந்து இஸ்ரவேலை எதிர்க்கிறார்கள். अब्राहम का पुत्र केतुरा का जो बेटा के ये और मोआबी मिलकर इस्राएल का विरोध कर रहे हैं. Praise the Lord. Praise the Lord. இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? इनको क्या करना चाहिए था? என் சகோதரன் இவன், मेरा भाई है ये, ஆகவே சமாதானம் பண்ணி இருக்க வேண்டும். इसीलिए शांति रखनी चाहिए थी. என்ன பண்ணி இருக்கணும்? क्या करना चाहिए था? என்ன பண்ணி இருக்கணும்? क्या करना चाहिए था? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உங்க சகோதரரோட சகோதரியோட சண்டை பண்ணணும்னு நினைக்க கூடாது, சமாதானம் பண்ணணும்னு நினைக்கணும். आपके भाई के साथ, आपकी बहन के साथ झगड़ा करना मत सोचिए, शांति रखना है करके सोचिए. ஆமென். आमीन. பங்காளி ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து, अरे चाचा भतीजे जो भी रिश्ते में आने दोनों मिलके, ஏமன் ஸ்தோத்திரம், இன்னொரு பங்காளியை எதிர்க்கிறான். और एक जो रिश्ते में आता है उसका विरोध करते. விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया आपको? அல்லேலூயா. हालेलुया. மோவாபியரும் मोआबी, மீதியானரும் சேர்ந்து मीदियानी मिलकर இஸ்ரவேலை எதிர்க்கிறான். इस्राएल का विरोध करते. மூணு பேரும் சொந்தக்காரன். ये तीनों रिश्ते में आते. சில நேரத்துல நம்ம குடும்பங்கள் இப்படி நடக்கும். कुछ समय में परिवारों में ऐसे होता है, நமக்கு விரோதமா हमारे विरोध ரெண்டு பங்காளி சேர்ந்து ஒன்னா மாறிடுவான். दो रिश्तेदार मिलके साथ एक हो जाते हैं. ஆனா நம்ம என்ன செய்யணும்? लेकिन हमें क्या करना है? அவன்ட சண்டை போடணும்னு நினைக்க கூடாது. उनसे झगड़ा करना है करके नहीं सोचना है. சமாதானம் பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். शांति रखने के लिए हम बुलाए गए हैं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. இவர்கள் சண்டை போட்டதனால என்ன விளைவு உண்டாயிற்று அப்படின்னு பார்த்தா, ये झगड़ा करने की वजह से क्या नतीजा हुआ करके देखोगे तो, ஏமன் ஸ்தோத்திரம், மீதியானியர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். मीदियानी लोग दंड पाए. அம்மோனியர்கள் தேவனுடைய கோபத்துக்கு உட்படப்பட்டார்கள். अम्मोनी लोग परमेश्वर के क्रोध में आए. என்னாகமம் 31வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. गिनती का 31वें अध्याय का दूसरा वचन कहता है. 31வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. 31वें अध्याय का दूसरा वचन कहता है. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, तब मूसा लोगों से कहा, கர்த்தர் நிமித்தம் परमेश्वर के निमित्त மீதியானியரிடத்தில் பழி வாங்கும் பொருட்டு मीदियानियों पर बदला लेने के लिए அவங்க கிட்ட யுத்தத்துக்கு போன்னு கர்த்தர் சொல்லுகிறார். उनसे युद्ध करने जाकर कर परमेश्वर कहते हैं. 7வது வசனம் சொல்லுகிறது. 7वां वचन कहता है, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே और जो आज्ञा परमेश्वर ने मूसा को दी थी, அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி और उन्होंने मीदियानियों से युद्ध करके புருஷர்கள் யாவரையும் கொண்டு போட்டார்கள். सब पुरुषों का घात किए. ஆமென். आमीन. 5 ராஜாக்கள் மீதியானில் இருந்தார்கள். அத்தனை ராஜாக்களையும் கொண்டு போட்டார்கள். 5 राजा मीदियानियों में थे, उन 5 को मार डाले. மீதியானியரின் இருந்ததான ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சிறைப்படுத்தினார்கள். और मीदियानियों की जो स्त्रियां और बच्चे थे उन्हें कैद कर लिए. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. இஸ்ரவேல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டது. इस्राएल परमेश्वर के द्वारा चुना हुआ, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்துக்கு விரோதமாய் परमेश्वर के द्वारा चुने हुए प्रजा के विरोध ரெண்டு பங்காளி சேர்ந்து யுத்தம் பண்ண வந்தான். 2 रिश्तेदार मिलकर युद्ध करने आए. நடந்தது என்ன? क्या हुआ? இஸ்ரவேலுக்காக கர்த்தர் யுத்தம் செய்தார். इस्राएल के लिए परमेश्वर युद्ध किए. Praise the Lord. Praise the Lord. ஏமான் ரெண்டு பங்காளிகளும் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. दोनों ही जो रिश्तेदार थे वो नाश हुए करके वचन कहता है. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஒரே தகப்பன் பிள்ளைகள், एक ही पिता के बच्चे, ஒரே சந்ததியில் உருவானவர்கள்,
एक ही वंशात से आए, இவர்கள் சமாதானம் பண்ணுவதற்கு பதிலாக சண்டை போட்டபடினால ये शांति करने के बदले में झगड़ा की इस वजह से அவர்கள் மேல் தேவ கோபம் உண்டாயிற்று. उनके ऊपर परमेश्वर का कोप भड़का. அல்லேலூயா. हालेलुया. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், एक बात समझ लीजिए, நம்முடைய குடும்பங்களிலே हमारे परिवारों में சகோதரர்களோடு பகையை உண்டாக்கும்படி சாத்தான் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பார். भाइयों के विरुद्ध बैर लाने के लिए शैतान प्रयास करते रहेगा. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், परमेश्वर के बच्चों समझ लो, சகோதர சிநேகம் இல்லாமல் भाईचारे के प्रेम के बिना தேவனுக்கு செய்யும் ஆராதனைகள் அத்தனையும் வீணான ஆராதனை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर की करने वाली आराधना सब व्यर्थ करके पवित्र शास्त्र कहता है. Praise the Lord. Praise the Lord. மறுபடியும் சொல்கிறேன், फिर से कहता हूँ, பங்காளி சேர்ந்து உங்களுக்கு விரோதமா வந்தாலும் சரி, अरे आपके रिश्तेदार वाले आपके खिलाफ विरोध क्यों ना आए, தேவ பிள்ளை परमेश्वर का बच्चा சண்டையை விரும்ப கூடாது, झगड़े को नहीं चाहना चाहिए, சமாதானத்தை விரும்ப வேண்டாம். शांति को चाहना चाहिए. என்னத்தை விரும்பணும்? क्या चाहना चाहिए? சமாதானத்தை விரும்ப வேண்டாம். शांति को चाहना चाहिए. ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? பைபிள்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, बाइबल में एक वचन है, உனக்கு சகோதரனோட சமாதானம் இல்லைனா, तेरे भाई से तेरे को शांति नहीं है तो, சண்டை போட்டு வந்திருக்கேனா, झगड़ा करके आया है तो, நீ சர்ச்சுக்கு வந்தா तू चर्च में आया है तो, காணிக்க போடுறதுக்கு முன்னாடி दान डालने से पहले முதல்ல சமாதானம் ஆகிவிட்டு வந்து காணிக்க போடு. पहले जाके उससे मेल मिलाप करके शांति करके तू आके दान डाल. அர்த்தம் என்ன? उसका मतलब क्या? நம்முடைய கண் கண்ட சகோதரனோடு சமாதானம் இல்லாம हमने जो आंखों से देखा उस भाई के साथ शांति नहीं है तो, தேவனுடைய ஆலயத்தில் வந்து செய்யும் ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரிப்பது இல்லை. परमेश्वर के भवन में आकर करने वाली आराधना को परमेश्वर ग्रहण नहीं करते. இன்னைக்கு பகல் காலம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? हाँ, जिस सुबह के समय हमने क्या कार्य करना है मालूम है क्या? யார்கிட்டயாவது பங்காளிட்ட விரோதம் இருக்கா? आपके रिश्तेदारों में से किसी से आपका विरोध है क्या? வீட்ல போன உடனே போன் பண்ணி பேசி சமாதானம் ஆயிக்க. घर पे जाते ही उनसे फोन करके बात करके मेल मिलाप कर लीजिए. Praise the Lord. Praise the Lord. தேவ கோபம் இல்லாவிட்டால் வரும் என்று வேதம் சொல்கிறது. परमेश्वर का क्रोध आएगा कर वचन कहता है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்ப அடுத்தது என்ன செய்கிறார்கள்? अब अगला क्या करते? இந்த மீதியானியரும் ये मीदियानी மோவாபியரும் சேர்ந்து मोआबी साथ मिलकर இஸ்ரவேலை எதிர்ப்பதற்கு பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அவர்களால் முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். इस्राएलियों का विरोध करने के लिए प्रयास किए, लेकिन उनसे नहीं हो सकता है करके उनको मालूम था. காரணம் என்ன? कारण क्या? இஸ்ரவேலோடு கர்த்தர் கூட இருக்கிறார். इस्राएलियों के साथ परमेश्वर थे. யாரோடு இருக்கிறார்? कौन साथ में थे? இஸ்ரவேலரோடு इस्राएलियों के साथ கர்த்தர் கூட இருக்கிறார். परमेश्वर साथ थे. Praise the Lord. Praise the Lord. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருக்கிறார். परमेश्वर की आराधना करने वाले परमेश्वर के बच्चों के साथ परमेश्वर है. நல்ல கையை தட்டி अच्छे से ताली बजाकर Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அதனால உன்னை எந்த விதத்திலும் எதிர்க்க முடியாதுன்னு ஜனங்களுக்கு தெரியும். इसीलिए तेरा विरोध कैसे भी नहीं कर सकते करके लोगों को पता है. ஆனா लेकिन உன்னையும் என்னையும் எதிர்ப்பதற்கு தந்திரமாய் ஜனங்கள் செயல்படுவார்கள். तेरा और मेरा विरोध करने के लोग चालाकी से कार्य करेंगे. Praise the Lord. Praise the Lord. ஆமென். ஸ்தோத்திரம். மோவாபியரோ मोआबी மீதியானியரோ मीदियानी இவங்க கூட சண்டை போட முடியாதுன்றதுனால इनके साथ युद्ध झगड़ा नहीं कर सकते कर இவர்களை சபிப்பதற்கு इन्हें श्राप देने के लिए ஒரு தீர்க்கதரிசியை போய் அழைக்கிறார்கள். एक भविष्यद्वक्ता एक नबी को जाकर बुलाते हैं. அந்த தீர்க்கதரிசியுடைய பேர் என்ன தெரியுமா? उस भविष्यद्वक्ता का नाम क्या है मालूम है क्या? பிலேயா. बिलाम. சத்தமா சொல்லுங்க பாப்போம். जोर से बोलिए. பிலேயா. बिलाम. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஏமன் ஸ்தோத்திரம். பிலேயாம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. उसका नाम बिलाम करके पवित्र शास्त्र में बताया गया है. ஏமன் ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம். व्यवस्था विवरण का पुस्तक. சாரி என்னாகமம் 23 அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் व्यवस्था विवरण का पुस्तक 23வது அதிகாரம் 4வது வசனம். 23वें अध्याय का 4था वचन. அங்க சொல்லப்பட்டிருக்க அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया कि वो किस गांव का रहने वाला है. உன்னை சபிக்கும்படியாய் तुझे श्राप देने के लिए மெசொப்பொத்தாமியாவின் ஊரானாகிய பெத்தோரிலிருந்து
பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைத்தது நிமித்தம் उन्होंने अरमनहम देश के पतोर नगर वाले बोर के पुत्र बिलाम को तुझे शाप देने के लिए बुलाया। அப்ப யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது என்று தெரிந்தவுடனே तो युद्ध करके जीत नहीं सकते इसे पता कर இவர்களை சபிப்பதற்கு, இஸ்ரவேலை சபிப்பதற்கு इस्राएलियों को श्राप देने के लिए ஒரு மனிதனை தேடி கண்டுபிடிக்கிறார்கள் இந்த மோபாபியர்களும் மீதியானியர்களும்। एक मनुष्य को ढूंढ कर पता लगाते ये मोआबी लोग और मिद्यानी लोग। அவன் எந்த ஊர்க்காரன் என்று சொன்னால் மெசொப்பொத்தேமியா ஊரா। वो किस गांव का है? मेसोपोटामिया गांव का है। இந்த மெசொப்பொத்தேமியா ஊர் தான் ஆபிரகாமுக்கு சொந்த ஊர்। ये मेसोपोटामिया गांव ही जो है अब्राहम का खुद का गांव है। Praise the Lord, Praise the Lord, Hallelujah, Hallelujah। இந்த பிலேயாம் யார் அப்படினு சொன்னா ये बिलाम कौन करके आप देखोगे तो ஏதோமின் சந்ததியில் உள்ளவன்। एदोम के वंश से आया हुआ। ஏதோம் யார்? ஏசாவின் சந்ததி। ये एदोम कौन? एसाव का वंश से आया हुआ। இப்ப மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், अब फिर से आपको बताता हूँ। ஏசாவும் ஈசாக்கும் அண்ணன் தம்பிங்க। एसा और ईसाक जो है भाई भाई। யாரு யாரு? ஈசாக்கின் சந்ததி இஸ்ரவேல்। ईसाक का जो वंश है इस्राएल है। ஏசாவின் சந்ததி ஏதோம்। एसाव का जो वंश है वो एदोम है। அப்ப மீதியானியரும் तो மீதியாनी ஏமன் ஸ்தோத்திரம் மோபாபியரும் तो मोआबी பங்காளிகள் சேர்ந்து ये दोनों रिश्तेदार वाले मिलकर ஒருதனை சபிப்பதற்கு கூட்டிட்டு வராங்க। एक को श्राप देने के लिए बुला कर ले आ रहे हैं। அவன் யாரு? वो कौन है? ஏமன், அதாவது இஸ்ரவேலுடைய நெருங்கின பங்காளி। वो इस्राएलियों का बहुत ही करीबी रिश्तेदार वाला। இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் உங்களோட பேசுறாருன்னு தெரியல। ये वचन परमेश्वर आपसे क्यों बोल रहे करके मुझे पता नहीं। எனக்கு இன்னைக்கு அது விளங்கல। मुझे आज भी वो समझ में नहीं आ रहा। பட் பங்காளிகளுக்குள்ளால பிரச்சனை நிறைய கிடக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது। लेकिन रिश्तेदारों के बीच में बहुत सी परेशानी है करके मुझे ऐसा पता चल रहा है। உங்க குடும்பங்கள்ல பங்காளிகளுக்குள் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது। आपके परिवारों के अंदर ही आपसी रिश्तेदारों के बीच में बड़ी परेशानी है करके எந்தெந்த வழிகளில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பங்காளிகள் வருவார்கள்। किस किस तरीके से किस किस रास्ते से परमेश्वर के बच्चों के रिश्तेदार वाले आएंगे। முதல் கூட்டம் पहला झुंड பங்காளி சேர்ந்து உனக்கு விரோதமா வருவான்। एक रिश्तेदार दूसरे रिश्तेदार के साथ मिलकर वो आएंगे। ஆனா அந்த இடத்துல நீ கவனமா இருக்கணும்। लेकिन उस जगह पे तुझे सावधान रहना है। நீ அவங்களை எதிர்க்க போகாத। तू उनका विरोध करने मत जा। சமாதானத்தை நாட வேண்டாம்। शांति को तू ढूंढ। இரண்டாவது கூட்டம் दूसरा झुंड பங்காளி சேர்ந்து रिश्तेदार दूसरे रिश्तेदार से मिलकर இன்னொரு பங்காளியை தேடி போவாங்க। और एक रिश्तेदार वाले को ढूंढ कर जाएंगे உனக்கு விரோதமா வர்றதுக்காக। तेरे विरोध आने के लिए। Praise the Lord, Praise the Lord। அவன் யாரை தேடி போனார்கள் அப்படின்னு பார்த்தா वे किसे ढूंढ कर गए आप देखोगे तो இந்த மோபாபியரும் மீதியானியரும் சேர்ந்து ये मोआबी और मिद्यानी मिलकर குறி சொல்லுகிற ஒருவனை தேடி போகிறார்கள்। एक भावी कहने वाले व्यक्ति के पास गए। நம்ம பாஷையில சொன்னா हमारी भाषा में बोलेंगे तो மந்திரவாதியையும் சூனியக்காரனையும், जो जादू मंत्र करता है और जो टोना करता है। Praise the Lord, Praise the Lord। உன்னை எதிர்த்து பாப்பான்। तेरा विरोध करके देखेगा। உன்னை எதிர்க்க முடியாத சூழ்நிலையில जब तेरा विरोध नहीं कर सकता ऐसी परिस्थिति में பங்காளி கூட்டு போட்டு रिश्तेदार दूसरे रिश्तेदार के साथ मिलकर உனக்கு விரோதமா சூனியம் செய்ய வருவான்। तेरे खिलाफ जादू टोना करने आएगा। நான் உனக்கு சொல்றேன், मैं तुझसे कहता हूँ இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறியும் இல்லை। इस्राएल के विरुद्ध कोई तंत्र मंत्र नहीं, याकूब के विरुद्ध कोई भावी भी नहीं। உனக்கு முன்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு கர்த்தர் உனக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தமா சொல்றார்। तेरे सामने वो कुछ नहीं कर सकते करके परमेश्वर तुझसे वादा कह रहे। தேவஜனம் ஒருபோதும் மந்திரத்தையும் பார்த்து சூனியத்தை பார்த்து பயப்பட வச்சே கூடாது। परमेश्वर के बच्चों कभी भी जादू मंत्र टोना को देख के मत डरिए। Praise the Lord, Praise the Lord। செய்திருவானோ अरे वो कर देगा क्या நீ சொல்லு, செய்யணும்னா நான் பைசா தரேன், நீ செய்துட்டு வா அப்படின்னு சொல்லு। तू उसको बोल तुझे करना है तो जाके कर, मैं तुझे पैसा देता हूं करके तो ऐसा बोल। என்ன செய்யணும்? क्या बोलना है? யாராவது சொல்லுவாங்கல்ல சொந்தக்காரங்க, कोई रिश्तेदार वाले कहेंगे ना உன் சொத்தை அபகரிக்கிறதுக்கு இந்த காரியத்துக்கு உனக்கு விரோதமா சூனியம் செய்ய போறான்। अरे तेरे जायदाद तेरे संपत्ति को हड़पने के लिए वो इस विषय में ऐसा कार्य करने के लिए टोना करने जाएगा। அதுக்காக ஆளை தேட போறான்। उसके लिए एक लोग को एक व्यक्ति को ढूंढ कर जा रहा है। போற சொந்தக்காரனை பார்த்து கூப்பிட்டு சொல்லு, वो जाने वाले रिश्तेदार को बुला के तू बोल உனக்கு போக்குவரத்துக்கு செலவு நான் தரேன், तेरे को आने जाने के लिए पैसे खर्च के लिए मैं देता हूँ, சூனியக்காரனுக்கு நான் பைசா தரேன், जो टोना करेगा उसके लिए भी मैं पैसा देता हूँ, உன்னால முடிஞ்சா எனக்கு விரோதமா செய்து பாரு। तुझसे होगा तो मेरे खिलाफ करके
करके देख, விசுவாசம் இருக்கா இல்லையா? विश्वास है कि नहीं? சிலர்லாம் அப்படி செய்தா வந்துருமா பாஸ்டர், कुछ लोग ऐसे अरे कर देंगे तो आ जाएगा पास्टर, கத்தரோட இல்லைன்னா வரும். परमेश्वर के साथ नहीं है तो आएगा, கத்தரோட இருந்தா எந்த சூனியமும் எந்த மந்திரவாதம் உனக்கு பலிக்காது. परमेश्वर के साथ है तो कोई भी टोना जादू मंत्र काला जादू काम नहीं करेगा. உன் கூட இருக்கிறவர் तेरे साथ जो है உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். दुनिया में रहने वालों से सबसे बड़े हैं. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிறகு எதுக்கு பயப்படுற? फिर क्यों तू डर रहा है? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? ये वचन को पढ़ते समय मुझे बहुत पसंद आया कार्य. क्या है मालूम है क्या? இஸ்ரவேலுக்கு தெரியும் इस्राएल को मालूम है இவனுக்கு விரோதமாய் इनके विरोध சபிப்பதற்கு ஒருவனை கூப்பிட போறாங்க. श्राप देने के लिए को बुलाने वाले हैं. இஸ்ரவேல் டென்ஷன் ஆகவே இல்ல. इस्राएली टेंशन ही नहीं लिए. இஸ்ரவேல் தலைவன் மோசே इस्राएल का प्रधान मूसा டென்ஷன் ஆகவே இல்ல. वो तो टेंशन ही नहीं लिए. யோசுவா டென்ஷன் ஆகவே இல்ல. यहोशू टेंशन नहीं लिए. ஆரோன் டென்ஷன் ஆகவே இல்ல. आरोन टेंशन नहीं लिए. ஒருத்தரும் டென்ஷன் ஆகவே இல்ல. कोई भी टेंशन नहीं हुए. Praise the Lord. Praise the Lord. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உனக்கு விரோதமா உன் சொக்காரை, சத்தமா சொல்ல, உன் சொக்காரை உன் பங்காளி என்ன செய்தாலும் பயப்படவே செய்யாதீங்க. तेरे खिलाफ तेरे रिश्तेदार या तेरे पहचान वाले कुछ भी करे तू डर मत. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. நல்லா கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दीजिए. ஈசாக்கின் குமாரன் யாக்கோபின் சந்ததியை சபிப்பதற்கு इसहाक का पुत्र याकूब के वंश को श्राप देने के लिए ஈசாக்கின் குமாரன் ஏசாவின் சந்ததியில் உள்ள ஒருவனை அழைத்தார்கள். इसहाक के पुत्र एसाव के वंश में से एक को बुलाए. நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. நான் ஈசாக்குன்னு வச்சிருக்கேன். ये इसहाक कह करके रख लीजिए. எனக்கு ரெண்டு பிள்ளை. इनको दो बेटे हैं. ஒன்னு யாக்கோபு, एक याकूब, ஒன்னு ஏசா. दूसरा एसाव. ஆமென் ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சுங்க. तो अच्छे से ध्यान दीजिए. இந்த யாக்கோபின் சந்ததி தான் இஸ்ரவேல். ये याकूब के वंशज ही इस्राएली है. இந்த ஏசாவின் சந்ததி தான் ஏதோ. ये एसाव के वंश में से आए हुए एदोम हैं. இந்த சந்ததியில் இருக்கிறவன் தான் பிலையா. और उसी वंश में एदोम के वंश में रहने वाला बिलाम. ஆமென். आमीन. சகோதரனை சகிப்பிப்பதற்கு இன்னொரு சகோதரன் சந்ததி வருகிறது. भाई को श्राप देने के लिए वही और एक भाई का वंश जो आ रहा है. நிறைய நேரங்கள்ல बहुत सी बार சாத்தான் நமக்கு விரோதமாய் எழுப்பி விடுகிறது அந்நியனை அல்ல. बहुत से बार शैतान हमारे खिलाफ उठाता जो है वो अन्य को नहीं. நம்மை அழிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் அந்நியர்களா இருக்க மாட்டார்கள். हमें नाश करने के लिए उपयोग करने वाला मनुष्य अन्य नहीं. ஆமென். आमीन. நம்மை சபிப்பதற்கு சாத்தான் பயன்படுத்தும் பாத்திரங்கள் அந்நியர்களா இருக்க மாட்டார்கள். हमें श्राप देने के लिए शैतान उपयोग करने वाला इस्तेमाल करने वाला बर्तन अन्य नहीं रहता. சகோதர சகோதரிகளை தான் எழுப்பி விடுவான். भाई बहन कोई उठाता है. ஆமென். आमीन. நம்முடைய சத்துருக்கள் யாரா தான் இருப்பாங்க? हमारे शत्रु कौन रहेंगे? அந்நியனா இருக்க மாட்டான். अन्य नहीं रहेगा. நம்ம சகோதர சகோதரிகளா தான் சில நேரத்தில் இருப்பாங்க. हमारे भाई बहनों में से ही कोई कुछ समय रहेंगे. அல்லது நம்முடைய உறவுகளில் ஒருவராக தான் இருப்பாங்க. नहीं तो हमारे रिश्तों में से कोई व्यक्ति रहेगा. ஆமென். आमीन. ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? அந்நியன் ஒருத்தன் சாபமிட்டான்னு சொன்னா अन्य एक व्यक्ति ने श्राप दिया तो மறந்து போயிருவாங்க. उसे भूल जाएंगे. ஆனா लेकिन இவன் நம்ம சொக்கார ஒருத்தன் சாபம் போட்டான்னு வைங்களா, हमारा जान पहचान वाला एक श्राप दे देगा तो நம்ம குடும்ப உறவுகளில் ஒருவன் சாபம் போட்டான்னு வைங்களா, हमारे रिश्ते में से एक ने श्राप दे दिया तो நம்ம சகோதர சகோதரி அல்லது சகோதர சகோதரி குடும்பங்களில் ஒருவன் சாபம் போட்டான்னு வைங்களா, हमारा भाई बहन या हमारे भाई बहन के परिवार से एक व्यक्ति ने श्राप दे दिया तो நம்ம இருதயத்தில் வேதனை அதிகரித்துக் கொண்டே இருக்கா. हमारे हृदय में वेदना अधिक हो जाता है. ஆமென். आमीन. இதன் மூலமாய் குடும்ப உறவுகள் உடைக்கப்படா. उसके द्वारा परिवार के रिश्ते टूटने लगते हैं. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. உன் குடும்ப உறவுகளை உடைத்து तेरे परिवार के रिश्तों को तोड़कर உன்னை தனிமைப்படுத்துவதுதான் சாத்தானின் திட்டம். तुझे अलग कर दे, अकेला कर दे, यही शैतान का मकसद है. என்ன திட்டம்? क्या मकसद है? இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. आज परमेश्वर भविष्यवाणी से कह रहे குடும்ப உறவுகளை உடைக்கணும். तेरे परिवार के रिश्तों को तोड़ना है. உன்னை தனிமைப்படுத்தணும். तुझे अलग करना है. இதுதான் சாத்தானுடைய திட்டம். यही शैतान का मकसद है. அப்ப तब சாத்தான் அதற்காக உன் குடும்பத்தில் உள்ளவர்களை பயன்படுத்தும் போது शैतान जब उसके लिए तेरे परिवार वालों को उपयोग करता है, நீ என்ன செய்யணும்? तुझे क्या करना है? அவங்க கூட சண்டை போடாத, उनके साथ झगड़ा मत कर, சமாதானத்தை நாடிக்கொள்ள வேண்டாம். शांति को तू ढूंढ. என்ன செய்யணும்? क्या करना है? சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए.
ஆமே. आमीन। சாத்தான் கொம்ப நீட்டிக்கிட்டு வரான். शैतान अपना सिंग को खड़ा करके आ रहा है। நீயும் அந்த இடத்துல சாத்தானா மாறிட கூடாது. तू भी उस जगह पर शैतान मत बन जा। விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया? ஆமே. आमीन। சாத்தான் கொம்ப நீட்டிக்கிட்டு வரான். शैतान अपना सिंग को आगे बढ़ाकर आ रहा है। நீயும் கொம்ப நீட்டிட்டு போனா तू भी अपने सिंग को आगे बढ़ाकर जाएगा तो ஆமே. आमीन। இந்த காளை மாடு ரெண்டு சேர்ந்தா எதிர்க்கு எதிரா வந்தா என்ன ஆகும்? दो बैल आमने सामने आ जाएगा तो कैसे रहेगा? வான் கொம்பு பெருசா யான் கொம்பு பெருசா பாத்துக்கிடுவோமே. अरे तेरा सिंग बड़ा या मेरा सिंग बड़ा, देख लेते। கடைசில ரெண்டு கொம்பும் சேர்ந்து இடிச்சிட்டு கிடக்கும். अंत में दोनों सिंग एक दूसरे से टकरा कर पड़ा रहेगा। பிரைஸ் தி லார்ட்। प्रेज द लॉर्ड। எதிர்க்கு வர்றது காளை மாடுன்னு தெரியுது இல்ல உனக்கு? अरे सामने आने वाला बैल है करके तुझे पता चल रहा है ना? நீ ஒதுங்கி போய் பாரு. तू अलग हट कर देख। பிரைஸ் தி லார்ட்। प्रेज द लॉर्ड। பிரச்சனையே சால்வ் ஆயிரும். परेशानी हल हो जाएगा। குடும்ப உறவுகள் உடைவதில்லை. परिवार के रिश्ते टूटेंगे नहीं। பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்றாரு. पवित्र आत्मा साफ कह रहे। குடும்ப உறவுகளை உடைப்பதற்கு சாத்தான் குடும்பத்தில் உள்ள நபர்கள் சொக்காரணத்தான் எழுப்புவான். परिवार के रिश्ते को तोड़ने के लिए शैतान जो के रिश्तेदार जान पहचान वालों में से किसी को उठाएगा। அவன் உனக்கு விரோதமா எழும்பினா वो तेरे विरुद्ध उठेगा तो அவன் உன்னை சபிச்சான். वो तुझे श्राप दिया। அவன் வேணும்னா மண்ணை அள்ளி போட்டு சபிக்கட்டும். हो सकता है तो वो मिट्टी को उठा के फेंक के श्राप दे। நீ அவனை ஆசீர்வதி. तू उसे आशीष कर। கர்த்தர் என்ன சொல்லிருக்காரு? परमेश्वर क्या कहेगा? சபிக்கிறவர்கள जो श्राप देते என்ன பண்ணணும்? क्या करना है? சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए। நம்ம ஆட்கள் அப்படி எல்லாம் கிடையாது. हमारे लोग वैसे नहीं। அவன் ஒண்ணு சொன்னா वो एक कहेगा तो இவன் ஆவியில் நிறைஞ்சு சபிப்பான். ये आत्मा में भर के श्राप देगा। அந்நிய பாஷை பேசிக்கிட்டே சபிப்பாங்க. अन्य भाषा है बोल के श्राप देगा। பிரைஸ் தி லார்ட்। प्रेज द लॉर्ड। சபிக்கலாமா சபிக்க கூடாது? அடுத்த சாப்டர்ல நான் வரேன். श्राप देना है या नहीं देना है अगले चैप्टर में आता हूँ। பிரைஸ் தி லார்ட்। प्रेज द लॉर्ड। நல்லா கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए। காளை மாடு முன்னால முட்டங்க வருது. अरे बैल आगे से ठोकने के लिए आ रहा है। பிரைஸ் தி லார்ட்। प्रेज द लॉर्ड। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। அதுவும் எந்த காளை மாடு? वो भी कौन सा बैल? ஆமா இப்ப என்ன இது? அலங்கானல் ஜல்லிக்கட்டு காளை. जल्लीकट्टू का बैल। பிரைஸ் தி லார்ட்। प्रेज द लॉर्ड। ஜல்லிக்கட்டு காளை வருது எதற்கு? जल्लीकट्टू का बैल आगे सामने से आ रहा है ठोकने के लिए। உன்னை தூக்கி வீசறதுக்கு தான் வருது. वो तुझे उठा के पछाड़ने के लिए फेंकने के लिए आ रहा है। ஆனா लेकिन நீ சைடா போ. तू कोने से जा। ஏன் எதற்கு போற? तू क्यों उसके सामने जा रहा है? சமாதானத்தை விரும்பு. शांति को चाह। அவன் சாபம் பண்ணா நீ ஆசீர்வதி. वो श्राप देता है तो तू आशीष कर। நீ அவன் சாபம் பண்ணா கர்த்தரை துதி. वो श्राप देता है तो तू परमेश्वर की स्तुति कर। கர்த்தரை மகிமைப்படுத்து. परमेश्वर की महिमा कर। பிரைஸ் தி லார்ட்। प्रेज द लॉर्ड। ஹalleluya हालेलुया। அப்ப சாபம் உனக்கு ஆசீர்வாதமா மாறிடும். तो श्राप तेरे लिए आशीष में बदल जाएगी। சாபம் श्राप அவன் விடுற சாபம் वो देने वाली श्राप நமக்கு ஆசீர்வாதமா மாறணுமா வேண்டாமா? हमें आशीष में बदलना चाहिए कि नहीं चाहिए? ஆமென் आमीन। அப்ப நம்ம என்ன செய்யணும்? तो हमें क्या करना है? உல்டா சபிக்க கூடாது. उल्टा श्राप नहीं देना है। உல்டா நம்ம சபிச்சா उल्टा हम श्राप देंगे तो அவன் சாபமும் நமக்கு நம்ம சபிச்ச சாபமும் நமக்கு வந்துரும். वो जो श्राप देगा वो भी हमको और हमने जो श्राप दिया वो भी हमको ही आएगा। விளங்குதா உங்களுக்கு? समझ में आया आपको? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। இயேசுவை நிந்தித்தவன் யார்? यीशु की निंदा करने वाला कौन? ரோமன் அல்ல, रोमी नहीं, யூதன். यहूदी। ஆமென். आमीन। இயேசுவின் தன் குலத்தை சேர்ந்தவர்கள். यीशु के उसके कुल उसके परिवार से जुड़े हुए लोग। இயேசுவை துப்பினவன் யார்? यीशु के पर थूका हुआ व्यक्ति कौन? எவன் ஸ்தோத்திரம் ரோமன் அல்ல, கிரேக்கனும் அல்ல. रोमी भी नहीं, यूनानी व्यक्ति भी नहीं। இயேசுவின் ஜனத்தை சேர்ந்தவர்கள். यीशु के लोगों में से एक व्यक्ति। அவன் இயேசுவை கன்னத்தில் அறைந்தவர்கள் யார்? यीशु को जो गाल पे थप्पड़ किसने मारा? இயேசுவின் ஜனந்தாங்க ஐயா. यीशु के खुद के लोग। இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு சத்தம் போட்டது யார்? यीशु को क्रूस पर चढ़ाने के लिए चिल्लाने वाले लोग कौन? இயேசுவின் ஜனந்தா. यीशु के खुद के गांव के लोग। ஹalleluya. हालेलुया। அப்ப நமக்கு விரோதமா எழும்புகிறது நம்முடைய வீட்டாரே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். तो हमारे खिलाफ उठने वाले हमारे घर के लोग ये करके परमेश्वर कहेंगे। மத்தேயு 10:36 வாசிக்கும்போது मत्ती के 10 अध्याय के 36वें वचन को पढ़ते समय உன் சத்துருக்கள் तेरे शत्रु உன் வீட்டாரே. तेरे घर वाले। உன் சத்துருக்கள் யாரு? तेरे शत्रु कौन? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए ना। நம்ம சத்துருக்கள் யாரு? हमारे शत्रु कौन? बैरी कौन? வெளியே இருந்தெல்லாம் பிசாசு சீக்கிரம் உள்ள வராது. बाहर से सब शैतान अंदर जल्दी नहीं आएगा। வீட்டுக்குள்ள தான் நிறைய பிசாசு வந்துகிட்டு இருக்கும். घर के अंदर ही बहुत से शैतान आते रहेंगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। சங்கீதம் 41:9 வாசிக்கும்போது भजन संगीता 40 से संगीता का 9वां वचन पढ़ेंगे तो தாவீதோடு கூட இருந்தவர்கள் தான் அவன் குதிகாலை எமன் தூக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. दाऊद के साथ जिन्होंने जो थे वही उसके पैर को पकड़े, उसके विरोध उठे कर அப்ப உறவுகளை துண்டிக்க வேண்டும், रिश्तों को तोड़ना है, சகோதர சிநேகத்தை சீர்குலைக்க வேண்டும்,
भाईचारों के रिश्ते को तोड़ना है என்பதில் சாத்தான் மிகவும் கவனமாயிருப்பார். इसमें शैतान बहुत ही सावधान रहेगा. குடும்பங்களை பிரிப்பதே சாத்தான் கவனமாயிருந்து கொண்டிருக்கிறார். परिवार को अलग करने में ही शैतान बहुत सावधान है. Praise the Lord. Praise the Lord. ஆனால் लेकिन தேவ பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவின் एवं वार्த்தைக்கு கீழ்ப்படிந்து परमेश्वर के संतान परमेश्वर के बच्चे हम मसीह की बात को मानकर சகோதர சிநேகத்தை கட்டி எழுப்ப வேண்டியது அவசியம். भाईचारे की प्रीति को बांधकर खड़ा करना है. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. மோவாப் தேசத்திலேயும் मोआब देश में भी அம்மோனி ஏதோம் தேசத்திலேயும் एदोम देश में भी சாரி அம்மோனியர்களுடைய மோவாப்லயும் மீதியான்லயும் मोआबी और मीदियानी நிறைய குறி சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க. बहुत ज्यादा बावी कहने वाले लोग थे. மந்திரவாதம் சொல்றவங்க செய்கிறவங்க இருந்தாங்க. मंत्र तंत्र करने वाले लोग थे. ஆனா लेकिन இந்த மோவாப் ராஜா ये मोआब राजा அவங்கள தேடி போகல. उनको ढूंढ के नहीं गया. அவங்கள தேடி போகல. उनको ढूंढ के नहीं गया. யார தேடி போகிறான் பாருங்க. किसे ढूंढ कर जाता है देखिए. பிலேயாம தேடி போறான். बिलाम को ढूंढ कर जाता है. தேசத்தை விட்டு अपने देश को छोड़कर வேறொரு தேசத்துக்கு போறான். दूसरे एक देश में जा रहा है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. பிலேயாம் தான் बिलाम ही இஸ்ரவேலின் சகோதரன். इस्राएल का भाई. ஆகவே சகோதரனை கொண்டே சகோதரனை சபிக்க வேண்டாம். इसीलिए भाई को रखकर ही भाई को श्राप देना है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 உனக்கு விரோதமா உன் குடும்பத்தில் உள்ளவங்க எழும்புறாங்களா? तेरे खिलाफ तेरे विरुद्ध तेरे परिवार वाले उठ रहे क्या? அவனாக அவன் எழும்பவில்லை. वो अपने आप से नहीं उठा. உனக்கு விரோதமா எழும்புவதற்கு சாத்தானால் தூண்டப்படுகிறான். तेरे विरोध तेरे खिलाफ उठने के लिए शैतान के द्वारा उकसाया जा रहा है. விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया आपको? விளங்குதா? समझ में आया? நமக்கு எதிராக ஒரு கூட்டம் நம்ம குடும்பத்தில் எழும்ப பாருங்க. हमारे खिलाफ एक झुंड जब हमारे परिवार से उठता है ना, அவங்களா எழும்பல. वे अपने आप से नहीं उठे. சாத்தான் என்ன பண்றான்? शैतान क्या कर रहा है? எழுப்பி விடுறான். उन्हें उठा रहा है. பைபிள் வசனம் சொல்லுது. बाइबल का वचन कहता है இயேசுவோடு கூட இந்த யூதாஸ் காரியத்துக்குள் சாத்தான் புகுந்தான். यीशु के साथ रहने वाला यहूदा इस्कारियत के अंदर शैतान घुसा. அதுக்கு பிறகுதான் उसके बाद ही இயேசுவை காட்டி கொடுக்கும் திட்டம் அவனுக்குள் வந்தது. यीशु को पकड़वाने का योजना उसके अंदर आया. இயேசுவுக்கு விரோதமா எழும்பும் திட்டம் வந்தது. यीशु के विरुद्ध उठने का योजना उसके अंदर आया. அப்ப உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்புதுன்னா तेरे खिलाफ एक झुंड उठ रहा है तो அவங்க எழும்பல. वो नहीं उठे. அவங்க எழும்பும்படி वो उठने के लिए சாத்தான் அவர்களுடைய இருதயத்தை தூண்டி விடுகிறான். शैतान उनके हृदय को उकसा रहा है. Praise the Lord. Praise the Lord. இப்ப நம்ம என்ன செய்யணும்? तो हमें क्या करना है? இவங்க கிட்ட சண்டை போட கூடாது. इनसे झगड़ा नहीं करना है. யார்கிட்ட சண்டை போடணும்? किससे झगड़ा करना है? சொல்லுங்க. बोलिए சத்தமா. जोर से. பைபிள் சொல்லுது மாமிசத்தோடு யுத்தத்தோடும் அல்ல. बाइबल कहता है मांस और लहू से हमारा युद्ध नहीं. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதியோடும் யுத்தம் உண்டு. प्रधानताएं अधिकार और अंधकार के हकीमों के साथ हमारा युद्ध है. ஆமென். आमीन. சாத்தானோட யுத்தம். शैतान से युद्ध. முட்டி போடணும். என்ன? घुटना टेकना है. சொக்கார உனக்கு விரோதமா எழும்பி நான் முட்டி போடணும். तेरा पहचान वाला तेरे खिलाफ उठता है तो घुटने உன் टेक. சகோதரன் சகோதரி உனக்கு விரோதமா ஏமன் திட்டம் தீட்டினா முட்டி போடணும். तेरा भाई तेरा बहन तेरे खिलाफ उठता है उठती है तो घुटने टेक. முட்டி போட்டு घुटने टेक कर அவனை நோண்டி விடுற சாத்தானே. उसको जो उकसा रहा है ना शैतान. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Amen. அவன் புத்தியை திருப்புற சாத்தானே. उसके बुद्धि को जो भटका रहा है ना அவன் शैतान को. புத்தியை திருப்புறதுக்கு இன்னொரு சொக்காரன் எழும்புறானே. उसके बुद्धि को भटकाने के लिए और एक पहचान वाला उठ रहा है ना. அவன் ஆவிய उसके आत्मा को கட்டி ஜெபம் ஆரம்பிச்சிருன்னு வச்சுக்கியா. बांध कर प्रार्थना करने लगे तो குடும்ப உறவுகளை நீ கட்டி காக்க முடியும். परिवार के रिश्ते को तू बांध कर संभाल सकता है. Praise the Lord. Praise the Lord. குடும்ப உறவுகள் கட்டி காக்கப்படுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். परिवार के रिश्तों को बांध कर आप खड़ा करे संभाल करके परमेश्वर चाहते हैं. குடும்ப உறவுகள் உடைக்கப்பட்டு தனியாக நீ நிற்பதை கர்த்தர் விரும்பவே இல்லை. परिवार का रिश्ता टूटकर तू अलग रहे इसे परमेश्वर बिल्कुल नहीं चाहते. குடும்பத்தில் சமாதானம் இழப்பதை கர்த்தர் விரும்பவே இல்லை. परिवार की शांति को तू खोए इसे परमेश्वर नहीं चाहते. உறவுகள் கர்த்தரால் உனக்கு தரப்பட்டதான சொந்தங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ये रिश्ते नाते जो ये परमेश्वर के दिया हुआ तेरे को जो है खुद का दिया हुआ चीज देकर कर. விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया? பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை தெளிவா சபைக்கு சொல்றார். पवित्र आत्मा इस कार्य को साफ कलीसिया के लिए कह रहे. அப்ப तब இஸ்ரவேலை इस्राएल को தேவன் சபிப்பதற்காக श्राप देने के लिए அழைக்கப்பட்டவன் बुलाया हुआ व्यक्ति இஸ்ரவேலின் சகோதரனில் ஒருவன். इस्राएल के भाइयों में से एक व्यक्ति. அப்ப ஃபர்ஸ்ட் சாத்தா तो
तो पहला शैतान ஏவன் நமக்கு விரோதமா யாரை எழுப்புவான் அப்படின்னா हमारे खिलाफ किसे उठाता है? நம்மை வேதனைப்படுத்த, हमें वेदना पहुंचाने के लिए, நம்முடைய குடும்ப உறவுகளை ஏவன் ஸ்தோத்திரம் உடைக்க, हमारे परिवार के रिश्तों को तोड़ने के लिए நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு நபரையே எழுப்புவான். हमारे परिवार के एक सदस्य को ही उठाएगा. அடையாளம் கொண்டு சமாதானமாகிக் கொள்ள வேண்டும். उसे पता लगाकर शांति कर लेना है. அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். उनके लिए प्रार्थना करना है. இரண்டாவது, दूसरा, ஏவன் இந்த மோவாப் ये मोआब அழைத்து கொண்டு வந்த பிலேயாம் யார்? बुला कर ले आने वाला बिलाम कौन? ஒன்னு இஸ்ரவேலின் சகோதரன், एक इस्राएलियों का एक भाई. இரண்டாவது இந்த பிலேயாம் யார்? दूसरा ये बिलाम कौन? தீர்க்கதரிசி. भविष्यद्वक्ता. சத்தமா சொல்லுங்க, जोर से बोलिए, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். जोर से बोलिए थोड़ा. தீர்க்கதரிசி. भविष्यद्वक्ता. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இவனை குறித்து அடுத்த வாரத்துல நம்ம நிறைய படிக்கலாம். इसके बारे में अगले हफ्ते में हम बहुत ज्यादा पढ़ेंगे. இப்ப अभी இந்த பிலேயாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா அல்லது சாத்தானின் தீர்க்கதரிசியா ये बिलाम अभी परमेश्वर का भविष्यद्वक्ता है या शैतान का भविष्यद्वक्ता है? அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ऐसा आप देखोगे तो வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, वचन में कहा गया है அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். वो परमेश्वर का भविष्यद्वक्ता ही था. Praise the Lord. Praise the Lord. 22வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, 22वें अध्याय का 9वां वचन कहता है தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, परमेश्वर बिलाम के पास आकर. அப்ப பிலேயாமிடத்துல கர்த்தர் வந்திருக்கிறார். तो बिलाम के पास परमेश्वर आएंगे. அப்ப அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். तो वो परमेश्वर का भविष्यद्वक्ता है. 10வது வசனம் சொல்கிறது, 10वां वचन कहता है பிலேயாம் தேவனை நோக்கி, बिलाम परमेश्वर को देखकर. அப்ப அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. तो वो वहां पर परमेश्वर का भविष्यद्वक्ता है करके कहा गया है. 12வது வசனம் சொல்கிறது, 12वां वचन कहता है அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, उसके लिए परमेश्वर बिलाम से कहे. ஆமென். ஆமென். 18வது வசனம் சொல்கிறது, 18वां वचन कहता है பிலேயாம் பாலாக்கின் ஊழியருக்கு பிரதித்திரமாக, बिलाम बालाक के कर्मचारियों को उत्तर दिया. கீழ வசனம் சொல்லி, என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீற கூடாது. नीचे के वचनों में कहा गया कि मेरे परमेश्वर की आज्ञा को मुझे नहीं टालना है. இன்னும் நிறைய வசனம் இருக்கு, வீட்ல போய் வாசிங்க. और भी बहुत से वचन नीचे जाकर पढ़िए. இப்ப நமக்கு நேரம் போயிட்டே இருக்கு. अभी हमारा समय जा रहा அப்ப है. பிலேயாம் तो बिलाम கள்ள தீர்க்கதரிசியும் கிடையாது, झूठा भविष्यद्वक्ता भी नहीं அல்லது சாத்தானின் தீர்க்கதரிசியும் கிடையாது, और शैतान का भविष्यद्वक्ता भी नहीं. அவன் குறி சொல்லுகிறவனும் கிடையாது, वो भावी कहने वाला भी नहीं. அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். वो परमेश्वर का भविष्यद्वक्ता. அப்ப சாத்தானின் இரண்டாவது நோக்கம் என்ன? शैतान का दूसरा मकसद क्या है? கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கொண்டே परमेश्वर के भविष्यद्वक्ता को रखकर கர்த்தருடைய ஜனத்தை சபிக்க வேண்டும். परमेश्वर के लोगों को श्राप देना है. மோவாபின் திட்டம் என்ன? मोआबी का योजना क्या है? மீதியானியரின் திட்டம் என்ன? मीदियानियों का योजना क्या है? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. கர்த்தரின் தீர்க்கதரிசியை கொண்டே परमेश्वर के भविष्यद्वक्ता को रखकर கர்த்தரின் ஜனத்தை சபிக்க வேண்டும். परमेश्वर के लोगों को श्राप देना है. ஏன் அப்படி செய்ய வேண்டும்? क्यों ऐसा करना है? கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் சபித்தால் परमेश्वर का भविष्यद्वक्ता एक श्राप देगा तो இஸ்ரவேல் மனம் மடிவடைந்து போவார்கள். इस्राएली मन से टूट जाएंगे. கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் சபித்தால் परमेश्वर का एक भविष्यद्वक्ता श्राप देगा तो இஸ்ரவேல் தேவனை விட்டு விலகுவார்கள். इस्राएली परमेश्वर से दूर जाएंगे. கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் சபித்தால் परमेश्वर का भविष्यद्वक्ता एक श्राप देगा तो இஸ்ரவேல் தேவனை தூஷிப்பார்கள். इस्राएली परमेश्वर का निंदा करेंगे. கர்த்தரின் தீர்க்கதரிசி ஒருவன் சபித்தால் परमेश्वर का भविष्यद्वक्ता एक श्राप देगा तो அவன் சொல்லுவதை நம்பி वो जो कहता है उसे भरोसा कर இஸ்ரவேல் சோர்வடைந்து போகும். इस्राएली जगह वो निराश थक जाएंगे. அதனால தான் इसी वजह से கர்த்தரின் தீர்க்கதரிசியை அழைத்து சபிப்பதற்கு கூட்டிக் கொண்டு வருகிறான். ये परमेश्वर के भविष्यद्वक्ता को श्राप देने के लिए बुलाकर लेकर आ रहा है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இன்றைக்கும் நீ மனம் அடிந்து போகும்படி, आज भी तू मन से टूटने के நீ लिए, சோர்ந்து போகும்படி, तू निराश होने के நீ लिए, விசுவாசத்தை விட்டு விலகும்படி तू विश्वास से भटकने के लिए சாத்தான் சில தேவ மனிதர்களை பயன்படுத்துவான். शैतान कुछ परमेश्वर के मनुष्य को इस्तेमाल करेगा. நீ கவனமா இருக்கணும். तुझे सावधान रहना है. மறுபடியும் சொல்றேன், फिर से कहता हूँ, விசுவாசத்தை விட்டு நீ விலகுவதற்கு, विश्वास से तू अलग होने के நீ लिए, சோர்ந்து போவதற்கு तू थक जाने के लिए சாத்தான் சில தேவ மனிதர்களை பயன்படுத்த முடியும்.
शैतान कुछ परमेश्वर के मनुष्य को इस्तेमाल कर सकता है। ஆமென். आमीन। அவர்கள் தேவ மனிதர்கள் தான், वे परमेश्वर के मनुष्य ही हैं, சாத்தானின் ஊழியர்கள் அல்ல, शैतान के सेवक नहीं, வேஷம் தரிக்கிறவர்கள் அல்ல. वेश धरने वाले भी नहीं। ஆனால் சாத்தான் உன்னை வீழ்த்துவதற்காக लेकिन शैतान तुझे गिराने के लिए யாரையும் பயன்படுத்த முடியும். ஆகவே நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். किसे भी इस्तेमाल कर सकते हैं, इसलिए तुझे सावधान रहना है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। சில சபை போதகர்கள், ஊழியக்காரர்கள் कुछ कलीसिया के पासबान सेवक लोग விசுவாசிகளை சபிக்கிறாங்க. विश्वासियों को श्राप देते हैं। விசுவாசிகள் என்ன பண்றான்? विश्वासियों के साथ क्या करते हैं? சபிக்கிறான். श्राप देते हैं। கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பாஸ்டர் சொன்னார், थोड़े दिन पहले एक पास्टर जी ने मुझसे कहा, அவங்க சர்ச்சில் ஒரு ஃபேமிலி வந்துச்சான். उनके चर्च में एक परिवार आया था। இவர் சொன்னார், கேட்டாராம், ஏன் அந்த சர்ச்சில இருந்து இங்க வந்தீங்க? इन्होंने पूछा, आप उस चर्च से इस चर्च में क्यों आए? நீங்க அங்கே போகலாமே அப்படின்னு. आप तो वहीं पर जा सकते हो ना। அப்ப அவங்க சொன்ன வார்த்தை, तो उन्होंने जो बात कही, பாஸ்டர், पास्टर, அந்த ஊழியர் எப்ப பார்த்தாலும் என்ன சபிக்கிறார். वो जो सेवक पास बने, जब देखो मुझे श्राप देते। என் பிள்ளை ஒரு நாள், என் பையன் ஒரு நாள் मेरा बेटा एक दिन லேட்டா சர்ச்சுக்கு போயிட்டான். देरी से चर्च चले गया। அப்ப तब அந்த பாஸ்டர் முன்னால நின்னுட்டு तो वो पास्टर आगे सामने खड़े रहकर பேரை சொல்லி नाम लेकर அந்த பையனை இப்படி சபிச்சிருக்காரு. उस बेटे को ऐसा श्राप दिए, உனக்கு மண்டையில கட்டி வருண்டா, பாரு நீ ஹாஸ்பிடல்ல போய் கடப்படா அப்படின்னாரா. तेरे को सिर में गांठ आएगा और देख उसके बाद तो अस्पताल में जाके पड़ा रहेगा कर कर ऐसे कहे। இப்படி நிறைய இடங்கள்ல ஊழியர்கள் சபிக்கிறார்கள். ऐसे बहुत से जगह पर सेवक पासबान लोग श्राप दे रहे हैं। Praise the Lord. प्रेज द लॉर्ड। ஏன் என்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். क्यों करके एक सवाल आपके अंदर हो सकता है। தேவ மனிதர்களா இருந்தாலும் परमेश्वर के मनुष्य तो भी சில நேரங்கள் कुछ समय சாத்தான் அவர்களை கையில் எடுக்கிறான். शैतान उन्हें अपने हाथों में उठा लेता है। இத குறித்து அடுத்த வாரம் வேத வசனத்தின் ஆதாரத்தோட நான் பேசுவேன். इसके विषय में अगले हफ्ते पवित्र शास्त्र के आधार से मैं आपको बताऊंगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। தேவ மனிதர்களா இருந்தாலும் परमेश्वर के मनुष्य फिर भी சில நேரங்களில் कुछ समय में சாத்தான் அவர்களை கையில் எடுக்கிறான். शैतान उन्हें अपने हाथों में उठा लेता है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। எப்ப கையில எடுக்கிறான் அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் பேசுவேன். कब कैसे उन्हें हाथों में उठाता है उसे अगले हफ्ते बताऊंगा। பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? ரோமர் 12:14 சொல்லுகிறது. रोमियो का 12वें अध्याय का 14वां वचन, ஏவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே அழைக்கப்பட்டீர்கள். आशीष करने के लिए तुम बुलाए गए हो। ரோமர் chapter 12:14. रोमियो के 12वें अध्याय का 14वां वचन, ஒருவரையும் சபிக்க அதிகாரம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. किसी को श्राप देने का अधिकार नहीं करके वचन कहता है। அந்த சொல்லுங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். अपने सताने वालों को आशीष दो। ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். आशीष दो, श्राप ना दो। பக்கத்துல கையை அப்படி சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உங்களை துன்பப்படுத்துறவங்களை ஆசீர்வதிங்க, ஒரு நாளும் சபிக்க கூடாது. आपको जो सताते हैं उन्हें आशीष दीजिए, कभी भी श्राप मत दीजिए। யாரையாவது சபிச்சிருக்கீங்களா? அப்படி किसी को आपने श्राप दिए हो क्या? அதானே எங்க தொழில் பாஸ்டர். वही तो हमारा काम धंधा है पास्टर। நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நேரம் இல்லை, கொஞ்சம் வேகமா போனோம். உங்களுக்கு मैं एक कार्य बताता हूँ, समय नहीं, जल्दी से आगे बढ़ेंगे। நீங்க ஒருத்தரை சபிக்கிறீங்கன்னு வைங்களா, आप एक को श्राप देते हो करके रख लीजिए, அந்த சாபம் அப்படியே உங்க வீட்டுல நிறைவேறினா वही श्राप आपके घर में पूरा होगा तो சந்தோஷமா இருப்பீங்களா? आप खुशी के साथ रहोगे क्या? சந்தோஷமா இருப்பீங்களா? आनंदित रहोगे क्या? பிறகு எதுக்கு சபிக்கிறீங்க மத்தவங்கள? फिर क्यों दूसरों को श्राप दे रहे हो? இயேசு அழகா சொல்லிருக்காரு, यीशु कितने अच्छे से कहे, உங்களை துன்பப்படுத்துறவங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். अपने सताने वालों को आशीष दो, आशीष दो, श्राप ना दो। உங்கள்ட்ட நிறைய பேசணும்னு ஆசை, நேரம் இல்லை. आपसे बहुत बातें करने की इच्छा, समय नहीं। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। ஏமன் ஒரு ஊழியக்காரன், एक सेवक, இந்த தீர்க்கதரிசி இவன், ये भविष्यद्वक्ता, ये பிலேயாம் தீர்க்கதரிசி, बिलाम भविष्यद्वक्ता, தேவனுடைய தீர்க்கதரிசி, परमेश्वर का भविष्यद्वक्ता, ஜனத்தை சபிப்பதற்காக அழைக்கப்படுகிறான். लोगों को श्राप देने के लिए बुलाया गया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஊழியக்காரன் ஒருவன் सेवक தன் एक ஜனத்தை சபிக்கிறான் என்றால், अपने लोगों में से कुछ श्राप देता है அவன் तो தேவ ஊழியனாய் அழைக்கப்பட்டாலும் वो परमेश्वर का सेवक के लिए बुलाया गया तो भी தேவையான போது जब जरूरत आया அவன் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறபடியினாலே वो शैतान को जगह दिया। इस वजह से சாத்தான்
சாத்தானால் அவன் பயன்படுத்தப்படுகிறான். शैतान के द्वारा इस्तेमाल किया गया. தேவன் ஒருவனுக்குள் இருந்தால் परमेश्वर एक व्यक्ति के अंदर है तो அவனால वो ஒருபோதும் कभी भी ஒருவரையும் சபிக்க முடியாது. किसी को भी श्राप नहीं दे सकता. சபிக்க श्राप இந்த அதிகாரத்திலே நீங்க பின்னால வாசிக்கலாம். इस अध्याय में आप नीचे पढ़ सकते हो. பிலேயாமை சபிப்பதற்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். बिलाम को श्राप देने के लिए बुला कर लेके आए. ஆனால் பிலேயாமால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியவில்லை. लेकिन बिलाम से इस्राएल को श्राप देने के लिए नहीं हुआ. ஆமென். आमीन. ராஜாவோட போய் நிப்பான். राजा के साथ जाके खड़ा रहेगा. ஆனா இவன் வாயில என்ன தான் வருது? लेकिन इसके मुंह से क्या निकलती है? ஆசீர்வாதம் தான் வருது. आशीष ही निकलती है. சபிக்க முடியல. श्राप नहीं दे सका. ரெண்டு காரியம் உங்களுக்கு சொல்றேன். दो कार्य कहता हूँ. கர்த்தர் உன் கூட இருந்தா परमेश्वर तेरे साथ है तो நீ யாரையும் சபிக்க மாட்ட. तू किसी को श्राप नहीं देगा. இரண்டாவது दूसरा கர்த்தர் உன் கூட இருந்தா परमेश्वर तेरे साथ है तो ஒருவன் உனக்கு விரோதமா சாபம் போட முடியாது. कोई भी तेरे खिलाफ श्राप नहीं दे सकता. சாபம் போட்டாலும் श्राप देंगे तो அதை भी கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக திரும்ப தருவார். उसे परमेश्वर तुझे आशीष में बदल कर देंगे. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. அப்ப तब ஏமன் ஸ்தோத்திரம் ஏன் எப்படி சபிக்கிறார்கள்? क्यों कैसे श्राप देते हैं? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சில ஊழியர்கள் சபிக்கிறார்கள். अच्छे से ध्यान दीजिए. कुछ सेवक श्राप देते हैं. ஒரே மனிதனை கர்த்தரும் பயன்படுத்த முடியும், சாத்தானும் பயன்படுத்த முடியும். एक ही मनुष्य को शैतान भी इस्तेमाल कर सकता है, परमेश्वर भी इस्तेमाल कर सकते हैं. பிரிய பாஸ்டர், ऐसा क्या पास्टर? உங்களுக்கு சந்தேகம் வரலாம். आपको शक आ सकता है. பரிசுத்தமா இருக்கும்போது जब पवित्र रहेंगे, பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தரோடு இணையும் போது கர்த்தர் பயன்படுத்துகிறார். पाप को कबूल कर कर परमेश्वर के साथ जोड़ते समय परमेश्वर इस्तेमाल करते हैं. பரிசுத்தத்துல விழும்போது, जब पवित्रता में नीचे गिरते, பாவத்துல விழும்போது, जब पाप में गिरते, பண ஆசை பொருள் ஆசையில விழும்போது जब पैसों का लालच, चीजों के लालच में गिरते, சாத்தான் ஊழியர்களை பயன்படுத்துறான். शैतान सेवकों को इस्तेमाल करता है. அப்பதான் இவன் சாபம் போடுவான். तभी ये श्राप देने लगेगा. எப்ப போடுவான்? कभी கர்த்தர் என் கூட இருந்தா என்னால சபிக்க முடியாது. परमेश्वर मेरे संग है तो मैं श्राप नहीं दे सकता. கர்த்தரை விட்டு விலகிட்டேன், परमेश्वर को छोड़ के दूर हट गया. எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. अभी मेरे लिए प्रचार करने के लिए कुछ नहीं. விளங்குச்சா? समझ में आया? கர்த்தர் கூட இருந்தா परमेश्वर साथ है तो எனக்கு கர்த்தர் வசனம் தந்துட்டே இருக்கார். मेरे को परमेश्वर वचन दे रहे, பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கலாம். प्रचार करते रह सकता हूँ. கர்த்தரை விட்டு விலகினா परमेश्वर को छोड़ के दूर हट गया तो எனக்கு மேல இருந்து வர்றது ஸ்டாப். मेरे को जो ऊपर से आता है वो रुक गया. இப்ப நான் டைம் பாஸ் பண்றதுக்கு अभी मैं टाइम पास करने के लिए வர்றவங்க எல்லாம் சபிச்சு கொட்டுறேன். जो भी आता है उसको मैं श्राप देता हूँ. இப்படிப்பட்ட சபையில இருக்கவே கூடாதுன்னு. ऐसे என்னைக்காவது இந்த பாஸ்ட் உங்களை சபிச்சாருன்னா பிறகு இந்த சர்ச்சுக்கு நீ வரவே செய்யாத. ऐसा जो श्राप देने वाला चर्च उसमें कभी भी मत रहिए. कोई पासवान श्राप देता तो रुकिए ही मत. வேற சர்ச்சுக்கு போறது நல்லது. और किसी चर्च में जाना ही अच्छा है. விளங்குதா உங்களுக்கு? समझ में आया आपको? விளங்குதா? समझ में आया? சாபம் போடுற சர்ச்சில் இருக்கவே கூடாது. श्राप देने वाले चर्च में रुकना ही नहीं है. கண்டிக்கிறது வேற, डांटना अलग है. கடிந்து கொள்வது வேற, अरे ताड़ना देना अलग है. சபிக்கிறது வேற. श्राप देना अलग है. தப்பு பண்ண 4 அடி கொடுக்கலாம். गलती करते तो 4 मार दे. பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டி தீக்கலாம். पकड़ के जितना डांटने डांट. ஆனா சபிக்க கூடாது. लेकिन श्राप मत दे. சபிக்க श्राप விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? कितने लोग को समझ रहे मैं जब बोल रहा हूँ? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Amen. 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 Praise the Lord. Praise the Lord. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. ஆமென் ஸ்தோத்திரம். சில வேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. हो सकता है कुछ समय आपके अंदर संदेह है. அப்படிப்பட்ட ஊழியர்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறாரே. वैसे सेवकों को भी परमेश्वर इस्तेमाल करते हैं. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. கர்த்தர் கொடுத்த வரத்தை திரும்ப எடுக்க மாட்டார். परमेश्वर जो वरदान दिए उसे वापस नहीं लेते. விளங்குச்சா? समझ में आया? உங்கள்ட்ட நிறைய பேச நேரமே இல்ல, போயிட்டு समय थोड़ा आगे चले गया है. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. இப்ப பாருங்க, अब देखिए, சாமு கல்யாணத்துக்கு अब मेरी शादी के लिए நான் ஒரு gift கொடுத்தேன்னு வச்சிடுங்க. इन्होंने गिफ्ट दिया करके रख लीजिए. ஒரு பங்கா வாங்கி கொடுத்தேன்னு வச்சிடுங்களா நமக்கு. एक पंखा लेके दे करके रख लीजिए. இப்ப இவனுக்கு எனக்கு சண்டை ஆயிட்டே. अब इनका और मेरा झगड़ा हो गया. இப்ப நான் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தது தானா கேப்பம் போய். अब ये आके जो मैंने शादी में खरीद के दिया दे करके पूछेंगे क्या? கேப்பனா? पूछेंगे क्या? கேப்பனா? पूछेंगे क्या? கேட்டா என்ன சொல்லுவான்? पूछेंगे तो क्या कहेगा? வந்து தின்னுட்டு போனேல, आके खाना खा के गए ना. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப ஆண்டவர் அப்படித்தான்.
तो परमेश्वर भी वैसे ही है। ஒன்ஸ் வரங்களை கொடுத்தா, एक बार वरदान दे दिए तो, கிருபையை கொடுத்தா, अनुग्रह दे दिए तो, இவன் நாசமா போனாலும் ये नाश में गया तो भी இவனுக்குள் இருக்கிற வரத்தை அவர் எடுக்கவில்லை. इसके अंदर के वरदान को नहीं लेते। அதனால தான் इसीलिए இவன் நாசமா போனாலும் ये नाश हो गया तो भी அவன் பேய் ஓட்டுறான், वो जो उसको शैतान भगाता है, அவன் தீர்க்க தரிசனம் வரைக்கிறான். वो भविष्यवाणी कहता है। விளங்குச்சா உங்களுக்கு? समझ में आया आपको? அதனால அவனை அடையாளம் கண்டு கொள்ள முடியும், இவன் நாசமா போயிட்டானா இல்லையான்னு. इसीलिए उससे पता लगा सकते कि वो नाश में गया है कि नहीं। அவன் வாயில சாபம் வரும், उसके मुंह में श्राप निकलेगी, கர்த்தருடைய வார்த்தை வராது, परमेश्वर की वचन नहीं निकलेगी, ஆசீர்வாதத்தின் வார்த்தை வராது, आशीर्वाद का वचन नहीं निकलेगा। அவனுடைய கிரியைகள், அவனுடைய வாழ்க்கை தாறுமாறா இருக்கும், கனி இல்லாத வாழ்க்கை இருக்கும். उसकी क्रिया, उसके जीवन तितर बितर रहेगा, फल रहित जीवन रहेगा। அப்ப அடுத்த கேள்வி உங்கள்ட்ட ஒன்னு இருக்கு. अभी अगला सवाल आपके अंदर है, இப்படி ஒருவன் சாபம் போட்டால் ऐसा एक श्राप देता है तो ஏமா இந்த சாபம் பலிக்குமா பலிக்காதா? ये श्राप मुझ पे लगेगा या नहीं लगेगा? பலிக்குமா பலிக்காதா? लगेगा कि नहीं लगेगा? நீங்க ரெண்டு பேரும் ஏன் மண்டையை குழப்பீங்க போல? எல்லாரும் சேர்ந்து ஒன்னு இங்க சொல்லுது, ஒன்னு அங்க சொல்லுது. एक यहाँ एक कह रहा और एक यहाँ पर अलग कह रहा Praise the है। Lord. लगेगा कि नहीं लगेगा? சாபம் பலிக்குமா பலிக்காதா? अरे वो श्राप लगेगा कि नहीं लगेगा? கர்த்தரின் வார்த்தையின்படி நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன். परमेश्वर के वचन के अनुसार मैं कहकर जाता हूँ। கர்த்தர் என்ன சொல்லிருக்காரு? परमेश्वर क्या कहेगे? சபிக்க श्राप देने के கூடாது, लिए சபிக்க नहीं देना है, கூடாது. श्राप नहीं देना அப்ப है। கர்த்தரின் கட்டளை ஜனத்தை சபிக்க கூடாது. तो परमेश्वर की आज्ञा श्राप नहीं देना है। நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்தும், मैं परमेश्वर का सेवक होने के बावजूद கர்த்தருடைய காமன் ஸ்தோத்திரம், நான் ஜனத்தை சபித்தால் मैं लोगों को श्राप दूंगा तो நான் கர்த்தரின் கட்டளையின்படி நான் சபிக்கவில்லை, मैं परमेश्वर की आज्ञा के अनुसार श्राप नहीं दिया, கர்த்தருக்கு விரோதமான வார்த்தையை நான் சொல்லுகிறேன். परमेश्वर के विरोध बातें कह रहा हूँ। ஆகவே इसीलिए நான் சொல்லும் சாபம் मैं जो कहता श्राप हूँ, அவன் எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, वो कैसे भी बड़ा सेवक क्यों ना हो, கர்த்தரின் வார்த்தையின்படி சொல்றேன். परमेश्वर के वचन के अनुसार कहता हूँ। ஊழியக்காரனுக்கு சபிக்கிறதுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. सेवक को श्राप देने का अधिकार परमेश्वर नहीं दिए है। அவன் வேணும்னா இயேசுவின் நாமத்தை சொல்லி சபிக்கலாம். हो सकता है वो यीशु के नाम से श्राप दे, வேணா அந்த சாபம் உனக்கோ உன் தலைமுறைக்கு வராதுன்றதை நான் வேத வசனத்தின் ஆதாரத்தில் சொல்லி போறேன். लेकिन वो श्राप तेरे ऊपर और तेरे वंश के ऊपर नहीं आगा करके पवित्र शास्त्र के आधार से कहता हूँ। சிலருக்கு ரொம்ப பயம், कुछ लोग को बहुत डर, ஊழியக்காரன் சபிச்சிருவாரு, अरे पास्टर जी श्राप दे देंगे, அவன் ஜபிச்சான அந்த சாபம் அவன் வீட்டுக்கு தான் போகும். உனக்கு சொல்றேன், वो श्राप देगा तो भी वो श्राप उसी के घर लौटेगा करके मैं तो उससे कहता हूँ। தேவனுடைய வசனம் அதை தெளிவாய் சொல்கிறது. मेरा परमेश्वर का वचन उसे साफ कहता है। Praise the Lord. Praise the Lord। ஆனா लेकिन ஒண்ணுல கவனமா இருக்கணும், நான் உங்களுக்கு சொல்லி தரேன். एक बात में सावधान रहना है करके आपको बताता हूँ। கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமா எழும்பினா, परमेश्वर की सेवा के विरुद्ध उठेंगे तो, தேவ சபைக்கு விரோதமா எழும்பினா, परमेश्वर की कलीसिया के विरुद्ध उठेंगे तो, கர்த்தருக்கு விரோதமா எழும்பினா, परमेश्वर के विरोध उठेंगे तो, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்பினா, परमेश्वर के दास सेवक के विरुद्ध उठेंगे तो யாரும் சபிக்கணும்னு அவசியமே இல்ல. किसी को श्राप देने की आवश्यकता नहीं। ஆமென். आमीन। வேத வசனத்தின்படி पवित्र शास्त्र के अनुसार அது நமக்கு சாபமா மாறும். वो हमारे लिए श्राप में बदल जाएगा। கர்த்தருடைய ஊழியம் கர்த்தருடையது, ஊழியம் கர்த்தருடையது. परमेश्वर की सेवा परमेश्वर का है, கர்த்தருடைய சபை கர்த்தருடையது, परमेश्वर की कलीसिया परमेश्वर का है, ஊழியன் கர்த்தருடையவன். परमेश्वर का दास पासबान परमेश्वर का है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। கர்த்தர் சொல்லிருக்கா, உன்னை தொடுகிற உன் கண்மணியை தொடுகிறான். परमेश्वर के तुझे छूने वाला ते मेरी आंखों की पुतली को छूता है। அப்ப கர்த்தரையே தொடுகிறவன் तो परमेश्वर को ही छूने वाला கர்த்தருடைய ஜீவனை தொடுகிறான். परमेश्वर के जीवन को छूता है। Praise the Lord. Praise the Lord। அதனால इसीलिए அதுல எல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். उसमें मैं बहुत सावधान रहना है। ஊழியக்கு விரோதமாகவோ ஊழியத்துக்கு விரோதமாகவோ சபைக்கு விரோதமா பேசவே கூடாது. पासबान के विरुद्ध, कलीसिया के विरुद्ध, सेवकाई के विरुद्ध कुछ नहीं बोलना है। எங்கேயாவது குறை கண்டுபிடிச்சியா, कहीं पर तूने कमी पता लगाया क्या, நேர பாஸ்டர் வந்து பேசி தீத்துரு. सीधे आके पास्टर जी से बात करके उससे चुकता कर, நோ ப்ராப்ளம். कोई समस्या नहीं। இல்லனா चुपचाप அடங்கி உட்கார்ந்துக்க. नहीं तो चुपचाप बैठ। Praise the Lord. Praise the Lord। சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குச்சு? जो बोल रहा कितने लोग को समझ में आ விளங்குறவங்க रहा है? ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். समझने वाले हालेलुया बोलिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு ஏன் போகல அப்படினா, आज बहुत से लोग चर्च क्यों नहीं जा रहे? சர்ச்சில போனா சாபம் போடுறாரு. चर्च में जाते तो श्राप देते। அந்த சர்ச்சுக்கு போகாத, நல்ல சர்ச்சா தேடிக்க அப்படின்னு தான் நான் உனக்கு சொல்லுவேன். उस चर्च में मत जा तो अच्छे चर्च को ढूंढ करके मैं तुझसे कहूंगा। அப்ப நம்ம சோர்வடைந்து போகும்படி, तो हम थकने के लिए, நாம் விசுவாசத்தில் பலவீனப்படும்படி, हम विश्वास में कमजोर होने के लिए, நாம் தேவனை விட்டு விலகச் செய்யும்படி हम परमेश्वर से दूर होने के लिए சாத்தான் பயன்படுத்தும் ரெண்டு ஆயுதங்கள். शैतान इस्तेमाल करने वाला दो हथियार, ஒன்று குடும்ப நபர்களை பயன்படுத்துவான், சொக்காரங்களை பயன்படுத்துவான். एक परिवार के सदस्य रिश्तेदारों को इस्तेमाल
करेगा। ரெண்டு தேவ ஊழியர்கள் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துவார்। दूसरा परमेश्वर के सेवक भविष्यद्वक्ताओं को इस्तेमाल करेगा। தேவ ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும்। परमेश्वर के लोगों समझ लो। நீ யார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும்। तू कौन है करके तू पहले पता लगा ले। நான் உனக்கு சொல்கிறேன்। मैं तुझसे कहता हूँ। வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன்। वचन की नींव से कहता हूँ। நீ தேவனால் அழைக்கப்பட்டவன்। तू परमेश्वर के द्वारा बुलाया गया व्यक्ति யாரு? कौन? சத்தமா जोर से, கொஞ்சம் சத்தமா जोर से। தேவனால் அழைக்கப்பட்டவன்। परमेश्वर के द्वारा बुलाए गए। ரெண்டு दूसरा, நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்। परमेश्वर के द्वारा अभिषेक पाया। மூணு तीसरा, நீ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன்। तू परमेश्वर की योजना को पूरा करने के लिए चुना हुआ व्यक्ति। நாலு चौथा, பரலோகத்தின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார்। स्वर्गीय परमेश्वर तेरे साथ है। அஞ்சு पांचवा, பரலோகத்தின் தூதர்கள் உன்னோடு கூட உண்டு। स्वर्ग के स्वर्गदूत तेरे संग है। ஆறு छठवा, உனக்கான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார்। तेरे लिए परमेश्वर का वादा वचन तुझे दिए गए। ஏழு सातवा, நீ சார்ந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார்। तू निर्भर होने के लिए एक जन है। எட்டு आठवा, நீ எவன் சோர்ந்து போகும்போது तू निराश होते समय தூக்கி விடுவதற்கு கர்த்தர் சபை ஐக்கியத்தை தந்திருக்கிறார்। उठाकर खड़ा करने के लिए कलीसिया को परमेश्वर दिए गए। ஆகவே इसीलिए தேவ சபையே परमेश्वर के कलीसिया, நீயும் நானும் கர்த்தரின் பார்வையிலும் உலகத்தின் பார்வையிலும் விசேஷமானவர்கள்। तू और मैं परमेश्वर के नजर में, दुनिया की नजर में विशेष है। ஆமென் आमीन। உனக்கு விரோதமா तेरे विरोध சாத்தான் शैतान குடும்பம் முழுவதையும் ஏவி விட்டாலும் சரி पूरे परिवार को उकसाए, அவைகளினால் ஒரு சேதமும் உனக்கு வருவதில்லை என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார்। उसके द्वारा कोई नुकसान तुझे नहीं होगा कर परमेश्वर भविष्यवाणी के रूप से कह रहे। ஹalleluya हालेलुया। உனக்கு விரோதமாய் तेरे विरोध உன்னை ஆவிக்குரிய நிலைமையிலே तेरे आत्मिक जीवन में நடத்தினவர்களை சாத்தான் ஏவி விட்டார்। तुझे जो चलाते उनको शैतान उकसाया तो भी அவைகளால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை। वे तुझे कुछ नहीं कर सकते। நம்மை அழைத்தவர் நடத்துவார்। हमें बुलाने वाला में चलाएगा। நம்மை அழைத்தவர் हमें जिसने बुलाया நடத்துவார்। वो चलाएगा। இவ்வளவு சூழ்நிலைகளை தாண்டி इतनी परिस्थितियों को पार कर இஸ்ரவேல் इस्राएल கானான் தேசத்துக்குள் போய் சேர்ந்தார்கள்। कनान देश में जाकर पहुंचे। ஆமென் आमीन। என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி कोई भी परिस्थिति आ जाए கர்த்தர் உன்னை பரலோகம் போகிறதற்கு கைவிடவே மாட்டார்। परमेश्वर तू स्वर्गराज जाने तक तेरा हाथ नहीं छोड़ेंगे। கண்களை மூடுவா, आंखों को बंद करेंगे, முழங்கால் படிடுவா, घुटने टेकेंगे, நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம்। हम सभी प्रार्थना करेंगे, வேகமா ஜெபிக்க ஆரம்பிக்கலாம், வேகமா ஜெபிக்க ஆரம்பிக்கலாம்। जल्दी से प्रार्थना करेंगे, முழங்கால் போட்டு घुटने टेक कर கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம்। आंख बंद कर परमेश्वर से प्रार्थना करेंगे। இன்னைக்கு பகல் காலத்தில் கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார்। हाँ, दोपहर के समय परमेश्वर तुझसे बात किए, கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார்। परमेश्वर तुझसे बात किए। கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பி। परमेश्वर आंख बंद करके परमेश्वर से बात कर। உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போக। तेरे खिलाफ उठने वाला हथियार काम नहीं करेगा। உனக்கு விரோதமா तेरे खिलाफ சாத்தான் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கலாம்। शैतान एक झुंड को तैयार कर रहा है, சொக்காரங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கலாம்। तेरे पहचान वालों को तैयार कर रहा है। பயப்படாத, डर मत, நீ சமாதானம் பண்ணுவதில் தீவிரமா இருக்க வேண்டாம்। तू शांति करने में तेजी कर। உனக்கு விரோதமாய் ஏமன் சாத்தான் எழுப்புகிறவர்களுக்காக ஜெபிக்கிறதுல தீவிரமா இருக்க வேண்டாம்। तेरे खिलाफ शैतान जिन्हें उठा रहे उनके खिलाफ तू सावधान रहे। கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, आंख बंद कर हाथों को उठाकर ஆண்டவரே நீர் என்னோடு பேசின வார்த்தைக்கு உமக்கு நன்றின்னு சொல்லுங்க। परमेश्वर आप मुझसे बात के वचनों के लिए धन्यवाद। சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், जोर से बोलिया, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்। जोर से बोलिया। எனக்கு என்னோடு பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, आप मुझसे बात के वचनों के लिए धन्यवाद। ஸ்தோத்திரம் ஆண்டவரே। स्तुति हो पिता। நல்லா புரிஞ்சுக்க, கர்த்தர் ஏன் பேசினார் அப்படின்னா अच्छे से समझ ले परमेश्वर क्यों बात ஏதோ உன் किए। குடும்பங்கள்ல சில குழப்பங்கள் உண்டாக போகிறது, कुछ तो तेरे परिवार में उलझन आने वाले அல்லது हैं, ஆரம்பிச்சிருக்கலாம்। वो शुरू हो गया ஆனா है, நீ எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் கர்த்தர் பேசி இருக்கிறார்। लेकिन तुझे कैसे कार्य करना है उससे ही परमेश्वर बात ஒன்னு किए। சமாதானம் பண்ணிக்கொள், तू एक शांति कर ரெண்டு ले, அவர்களுக்காக நீ ஜெபிக்க ஆரம்பி, दूसरा उनके लिए प्रार्थना कर, மூன்றாவதாக तीसरा உனக்கு விரோதமாய் சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதிக்க ஆரம்பி। तेरे खिलाफ जो श्राप देते उन्हें तू आशीष कर। ஒருத்தரையும் சபிக்காத, किसी को भी श्राप मत दे। சாகும் வரைக்கும் ஒருத்தரையும் எந்த காரணத்தாலும் சபிக்காத। मरते दम तक किसी भी कारण से किसी को श्राप मत दे। நீ உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்। तू और तेरे संतान वंश आशीष पाएंगे। சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக। शांति का परमेश्वर आपके साथ रहे। அன்பின் தெய்வமே, प्रेमी परमेश्वर, நன்மையான கால நேரத்துக்காக உமக்கு நன்றி। इस अच्छे से सुबह के समय के लिए கர்த்தர் धन्यवाद। எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்। परमेश्वर मुझसे बात के वचनों के लिए धन्यवाद। ஆண்டவரே, परमेश्वर இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை நடத்துவீராக। इन वचनों को रखकर आप हमें चलाइए। இன்னைக்கு இந்த இடத்தில் இருக்கிற अनेक பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்கிறீர்। आज अनेक यहाँ पर जो बच्चे ये ऐसी परेशानी का सामना कर आप देख रहे என் हो। பிள்ளைகள் மேலே தேவ கிருபை இருக்கட்டும், मेरे बच्चों के ऊपर परमेश्वर का உம்முடைய अनुग्रह रहे, சமாதானம் இருக்கட்டும், आपकी शांति रहे, உம்முடைய நன்மை இருக்கட்டும், आपकी भलाई रहे, உம்முடைய பலமுள்ள கரம் இருக்கட்டும்। आपका बलवंत हाथ रहे। உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் தடை செய்ய நான் ஜெபம் பண்றேன்। इनके विरुद्ध उठने वालों को परमेश्वर रोकने के लिए मैं प्रार्थना करता குடும்ப हूं। உறவுகள் உடைக்கப்படாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ள, परिवार के रिश्ते ना टूटे
टूटे परमेश्वर से संभालिए। இவர்கள் மேல் வந்த சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் திருப்பார். इनके ऊपर आए हुए श्राप को परमेश्वर आशीष में बदल வருகை दीजिए। பரியந்தம் காத்துக்கொள்ள आगमन तक रक्षा இயேசுவின் कीजिए। நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता। ஆமென். आमीन। சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். मिलकर बोलेंगे आमीन। என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் पवित्र आत्मा का एकता शांति और உங்களை आनंद விடும் என்று சதா காலங்களில் आपसे सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक। ஆமென். आमीन। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.